கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ், வரைபடங்களின் எண்ணிக்கைன்னு சொல்லுவோம். ஸோ இதில் மொத்தமாக எஸ்ஐயில் நம்ம கேட்டது ஸ்கொயரு, சதுரம், ரெக்டாங்கிள், செவ்வகம், மூணாவது ட்ரையாங்கிள், முக்கோணம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா நாலாவது வந்து ஒரு ஹைப்ரிட் மாடல். என்னதுன்னா ஸ்கொயர் மேலே ட்ரையாங்கிள் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்கொயர் ஊற்றி 4 ட்ரையாங்கிள் இருக்கும். இதில் மொத்தமாக எத்தனை ட்ரையாங்கிள்னு கேட்பாங்க. அது ஸ்கொயர் நம்ம கவுண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அந்த இடத்துல வெறும் ட்ரையாங்கிள். சரி, நம்ம இதை தனித்தனியாக பார்ப்போம். லாஸ்ட்டாக வந்து எல்லாத்தையும் சேர்த்து எப்படி கவுண்ட் பண்ணுறது அந்த மாதிரியான சம்ஸை பார்ப்போம். ஓகேவா? ஸோ கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டாபிக். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி அப்படின்றது ஷோராக வரும் இல்லையா? முதல்ல ஸ்கொயர் பார்ப்போம். ஸ்கொயரில் வந்து 2 டைப் தான் இருக்கு. ரோ காலம்னு சொல்லுவாங்க. ரோ அப்படின்றது ஹாரிசாண்டலாக இருக்கிறது, காலம்ன்றது வெர்டிகலாக இருக்கிறது. ஓகேவா? இப்போ நம்ம ஸ்கொயரில் இப்படி ஒரு படம் இருக்குன்னா, இப்போ இந்த டைரக்ஷனில் இருக்கிறதெல்லாம் ரோன்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ இந்த டைரக்ஷனில் இருக்கிறதெல்லாம் காலம் சொல்லலாம். இப்போ இங்கே எத்தனை ரோ இருக்குது பாருங்கள், 1 2. காலம் எத்தனை இருக்குது? 1 2. அப்போது ரோவும் காலமும் ஈக்குவலாக இருக்கா? ஸோ இது மாதிரி இருந்தால் அதை எப்படி சால்வ் பண்ணுறது? இது ஒரு டைப். நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் பாருங்க, எத்தனை ரோ இருக்கு? 1 2 3. காலம் எத்தனை இருக்கு? ரோவும் காலமும் சமம் இல்லை அப்படின்னும் போது அந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறது? இந்த 2 டைப் தான் வந்து ஸ்கொயரில் வரும். ஓகேவா? சரி, இப்போ இதில் தமிழில் என்ன சொல்லுவாங்க? ரோ காலமுக்கு நிரல் நிறைன்னு சொல்லுவாங்க. அதான் நிரல் நிறைன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த சம்லாம் கேட்கறது இல்லையா? இப்போது மேட்ரிக்ஸு, லாகரிதமு அதெல்லாம் இப்போ வர்றது இல்லை. ஏன்னா போன பேட்சுக்கு மேட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்தோம், லாகரிதமு அதெல்லாம் சொல்லி கொடுத்தோம். ஆனால் இது எதுவுமே இந்த போன வாட்டி கேட்கவே இல்லை. அவன் அதுக்கு முந்தின பேட்டர்ன்லாம் கேட்டுருந்தான். அந்த டைப்பில் வந்துச்சு, விட்டுட்டாங்க போல. அதுவும் இல்லையா இப்போ கேட்கறது இல்லை. சரி, ஓகே. ஆனால் தமிழில் ரோன்னா நிரல், காலம்னா நிறை அப்படின்ட்டு தெரிஞ்சு வச்சுங்க. அவ்வளோதான். இது தமிழில் யார் யாரோ அது 2 சமமாக இருந்தால் ஒரு டைப்பில் சால்வ் பண்ணணும், சமம் இல்லைன்னா ஒரு டைப்பில் சால்வ் பண்ணணும். சரி, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். சரி, பார்த்தோன்னே இதில் ஈஸியாக சின்ன ஒரு படம், இந்த மாதிரி கண்டிப்பாக கேள்வி கேட்க மாட்டாங்க இல்லையா? ஸோ இதில் எத்தனை சதுரம் இருக்குதுன்னு கேட்பாங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இந்த கிவன் டயக்ராம் அப்படின்னு கேட்டாங்கன்னா எத்தனை ஸ்கொயர் இருக்குது? 1 2 3 4. 1 2 கூட்டினா ஏதாவது ஸ்கொயர் வருதா? வரல. அது ஸ்கொயரில் ரெக்டாங்கிளாக தான் வரும். அதே மாதிரி 1 2 3 கூட்டினாலும் வரல. 1 2 3 4 கூட்டினா ஒரு ஸ்கொயர் வருது. ஸோ அந்த ஸ்கொயர் மொத்தம் ஸ்கொயர் தான் எத்தனை? இது 5 ஸ்கொயர்ஸ் இதில் இருக்குது. சரி, இது நம்ம என்ன டைப்பில் சொல்லலாம்? ஆர் ஈக்குவல் டு சி அந்த டைப்பில் வருதா? ஆர் ஈக்குவல் டு சி. அப்போது இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துட்டாங்கன்னா திருப்பி வரையும். இதில் எத்தனை ரோ இருக்குன்னு எழுதிங்க. 1 2. ரோ வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடில் எழுதுங்க, காலமை வந்து மேலே இந்த சைடில் எழுதுங்க. சரி, இப்போ பெருக்குங்க பார்ப்போம். 1 × 1 என்ன? 1 ப்ளஸ் 2 × 2 என்ன? 4 ஈக்குவல் டு 5. இப்போ வந்துருச்சா? 5 ஸ்கொயர் அதில் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணோம்? ரோவை நம்பர் பண்ணணும், காலமை நம்பர் பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட்டு டைப்பு, ரோ ஈக்குவல் டு காலம். ஸோ 1 × 1 1, 2 × 2 4 5. 5 ஸ்கொயர்னு முடிஞ்சு போச்சு. இதுதான், இதுக்கப்புறம் எதுவும் இல்லை. இங்கே பாருங்க, 1 2 3 1 2 3. அப்போ 1 × 1 2 × 2 3 × 3 9. அப்போ மொத்தம் எத்தனை வருது? இப்போ 14 சதுரங்கள். ஓகேவா?
சரி, அடுத்த கணக்கு. சரி பாருங்க, 1 2 3 ரோ, காலம் பாருங்க, 1 2 3 4 5. சரி, இது என்ன பண்ணலாம்? சேம் அதே தான். 1 × 1 என்ன? 1. அடுத்து அடுத்து ஆனால் மீதி இந்த 2 நம்பர் விட்டு போடுதுல்ல, அது என்ன பண்ணலாம்? சும்மா யோசிங்க, என்ன எப்படி பண்ணணும்? புரியல. கணக்கு பண்ணி சொல்லுங்க பாப்பா, எத்தனை இருக்குன்ட்டு. இது ரெண்டுத்தையும் பார்த்தா ஈக்குவலா வருதுறானே. இந்த மூணு தொகுத்து இது ரெண்டுத்தையும் பார்த்தா ஈக்குவலா வருதுல. ரெண்டு அப்படி பண்ணக்கூடாது. இல்ல, மொத்தம் எத்தனைன்னு மட்டும் எண்ணி சொல்லுங்க பாப்போம். ஐயா, அவ்வளோ கம்மியாலாம் வராது. இல்ல மொத்தமா கேக்குறீங்களா? மொத்தம் எத்தனை சதுரம் அதில் இருக்கு? ஆன்சர் இது வேறுங்க, போன வாட்டி கேட்ட கேள்விதான். ஆன்சர் டி 26. எப்படின்னு? சரி, இப்போ இது வந்து செகண்ட் டைப். நான் சதுரத்தில் 2 டைப் தான் இருக்கும்னு சொன்னேன். இது செகண்ட் டைப்பு. ஏன்னா இதில் ரோவும் காலமும் ஈக்குவலாக இல்லை. ரோ வந்து 3 இருக்குது, காலம் வந்து 5 இருக்குன்றதுனால இது ரெண்டும் சமம் கிடையாது. அப்படின்னா இப்போ என்ன பண்ணோம்னா, இந்த 5 இருக்கு இல்லையா, லாஸ்ட்டு இப்படி வரணும். 5 3 என்ன? 15. 5க்கு முந்தின நம்பர் என்ன? 4. இதுக்கு முந்தின நம்பர் என்ன? 4 2 8. இதுக்கு முந்தின நம்பர் 3. இதுக்கு முந்தின நம்பர் 1. 3 1 3. மொத்தம் ஆட் பண்ணால் 26 சதுரங்கள். ஆமாம், ஏன்னா இதுக்கப்புறம் இந்த முதல் நம்பர் இருக்குது, ஆனால் இதுக்கு முதல் நம்பர் இல்லைன்றதுனால அதோட ஸ்டாப் பண்ணி. ஓகேவா? இந்த டைப் வந்து ரோவும் காலமும் சமம் கிடையாது. அப்போ என்ன பண்ணோம்னா, பின்னாடி இருந்து வரணும். இதில் 5 5, அதில் லாஸ்ட் நம்பர் என்ன? 15. 4 2 8. இப்படி போட்டால் படம் ஞாபகம் வருமா? இதுக்கப்புறம் இது படம் போட முடியாது. அப்போ என்ன ஆகும்னா, 5 3 15, 4 2 8, 3 1 3, மொத்தம் கூட்டணும் 3. முடிச்சா? இப்போ இந்த படத்துக்குமே சேம் இதே இப்படி ஞாபகம் வச்சுனாலும் ஒன்று தான். 3 3 9, 2 2 4, 1 1 1, மொத்தம் கூட்டினா 14 ஸ்கொயர். ஓகேவா? சேம் தான். இதில் என்னென்னா 3த்துக்குமே 3 நம்பர் வந்து டேலி ஆகிடும். ஸோ இந்த இடத்துல அதுக்கு மேலே நம்பர்ஸ் இல்லை, அது ஈக்குவலாக இல்லாதனால ஸோ எது வரைக்கும் வருமோ அதை மட்டும் போட்டுக்கிட்டா போச்சு. சரி, இப்போ நீங்கள் ஒரு கணக்கு போடுங்க பார்ப்போம். இதில் எத்தனை சதுரங்கள் உள்ளது? 1 2 3 4 5 6. நெக்ஸ்ட் அடுத்து 1 2 3 4 5. 6 5 30 ப்ளஸ் 5 4 20 ப்ளஸ் 4 3 12. ஓகே, அடுத்து 3 2 6. அடுத்து அவ்வளோதானா? 2 1 2. 8 20 40 70, மொத்தம் 70 சதுரங்கள் உள்ளது.